வணக்கம். சத்தியமேவ ஜெயதே. சத்தியமேவ ஜெயதே அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. சத்தியம் தியேட்டர்ல ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணா அந்த படம் ஜெயமே. சகுனி பெரிய ஹிட் ஆகும். என்ன காரணம்னா மகாபாரதம் ஹிட் ஆனதுக்கே காரணம் சகுனி தான். சகுனிங்கிற ஒரு கேரக்டரால தான் மகாபாரதங்கிற ஒரு காவியமே ஹிட் ஆச்சு. இப்ப இந்த ட்ரெய்லரோ இல்ல பாடல்களோ பார்க்கும்போது தெரியுது அந்த படம் எவ்வளவு சுவாரஸ்யமான படமா இருக்கும்னு சொல்லிட்டு. சகுனிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது சோழியெல்லாம் சுழட்டி போட்டு சூழ்ச்சி செய்யற ஒரு கேரக்டர். அப்படி கிடையாது. ட்ரீம் வாரியருங்கிறது உண்மையிலே சகுனி தான். அவன் மட்டும்தான் கங்கணம் கட்டிட்டு கிட்டத்தட்ட பல வருஷமா சூழ்ச்சி செஞ்சு அந்த மகாபாரதத்துல இருக்க அந்த துரியோதனுடைய அந்த எல்லா சூழ்ச்சியும் அழிச்சது சகுனி. அவ்வளவு பெரிய ஹீரோ சகுனி. அந்த கதாபாத்திரத்துக்கு கார்த்தி மிக பொருத்தமானவராக இருப்பாரு. இருக்கிறாங்கிறது படத்துல தெரியுது. ஏன்னா கூட சுத்துறது வெள்ள மம்பரமா இருக்கு. சத்தியம்ங்கிறது உண்மை பேசுறது மட்டும் இல்ல, யார் மனசையும் நோகடிக்காம முடிஞ்சா அவங்களை சந்தோஷப்படுத்துற ஒரு விஷயம் தான் சத்தியம். நான் சமீபத்தில் ஒரு பத்திரிகையில படிச்சேன். அதுல இருந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கலந்துக்கும் போது யாரையாவது சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்துற மாதிரி அவங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி பேசணுங்கிறது ஒரு கொள்கையா நான் எடுத்துக்கிட்டேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்ன காரணம்னா எனக்கு மட்டும் இல்ல, சினிமாவுக்கே சிவகுமார் சார் மிகப்பெரிய ஸ்பெஷலான ஒருத்தர். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ராமாயணத்தை எழுதுனது வால்மீகி தானே. ஆனா வால்மீகி எழுதுறதுக்கு முன்னாடி சிவகுமார் சொல்லதான் வால்மீகி எழுதியிருப்பாரோங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் சிவகுமார் சார் ராமாயணத்தை வாசிக்கும் போது நமக்கு எல்லாம் தோணும். அவ்வளவு பிரமாதமா அவர் ராமாயணத்தை சொல்றதை கேட்கும்போது பயங்கர சந்தோஷமா இருக்கு. நான் எதுக்கு சிவகுமார் சாரை பத்தி சொல்றாங்க அப்புறம் சொல்றேன், கொஞ்சம் மெதுவா சுவாரஸ்யத்துக்கு வருவோம். ராமாயணத்துல ராவணன் தான் சீதையை தள்ளிட்டு போனாரு. ஆனா சிவகுமார் சார் ராமாயணம் வாசிக்கிறத கேட்டா சீதையை சிவகுமார் சாரை தள்ளிட்டு போயிடுவாங்க காட்டுக்கு. ஆனா அங்க போனோம்னதான் அவங்களுக்கு பிரச்சனையே வரும். என்னன்னா அங்க போய் அந்த கோட்டை தாண்டி வர மாட்டேன்னு வரும். கோட்டை தாண்டினாதான் ராமாயணமே வரும். ஆனா அவர் கோட்டை தாண்டி வர மாட்டேன்னு வரும். அப்படிப்பட்ட ஒழுக்க கோட்பாடு மிகுந்தவர் சிவகுமார் சார். எதுக்காக இதை சொல்றேன்னா, சமீபத்தில் ஃப்ரோசன் தாட்ஸ் ஒரு புக்ல அவர் எழுதியிருக்காரு. பெரிய பெரிய ஸ்டார்கள் உருவாக்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அந்த ஒழுக்கத்தோட ஒரு ஸ்டார் உருவாகிறது தான் மிகப்பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இடத்தையும் முதல் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் நிச்சயமா சூர்யாவும் கார்த்தியும் அடைவார்கள் என்பது நிச்சயமான திண்ணியமான ஒரு உண்மை. படத்தை பத்தி பேசுறது ரொம்ப சாதாரணமான விஷயம். நிறைய பேர் பேச போறோம். அதுக்கு பின்னணியில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் நான் சொல்ல முற்படுற விஷயம். இந்த ஒழுக்க கோட்பாடு எங்கேயாவது கொஞ்சம் இடத்துல குறைஞ்சதுன்னா கூட கிரவுண்டுக்குள்ள வரக்கூடாது, இன்னும் 5 வருஷத்துக்குன்னு தடை போடுவாங்க, எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும். அதனால ஒழுக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளாம் ஒரு கண்ணாடி ரூம்குள்ள இருக்க மாதிரி. மன்மதலீலை படத்துல கமல் சார் கேட்பாரு, கண்ணாடி ரூம்குள்ள என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கல்லறிய கூடாது, இல்ல கிஸ் அடிக்க கூடாது அப்படின்னு வரும். மத்தவங்க எல்லாம் பாத்துருவாங்கன்ட்டு. உள்ள இருந்து நம்ம எது செஞ்சாலும் வெளியில தெரிஞ்சிடும் சீக்கிரமா. அதுவும் இப்ப லேட்டஸ்டா டிண்டர் கிளாஸே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டிராபிக்ல. இப்ப டிண்டர் கிளாஸும் கிடையாது. அந்த கருப்பு இருந்ததுன்னா பரவாயில்ல. முதல்ல நான் எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேன். எதுக்கு மாட்டிக்கிட்டேன்னா, பாம்புரோ கிட்ட ஒரு சிக்னல் கிட்ட என்னுடைய வண்டி நின்றுட்டு இருக்கும்போது நான் உடனே கழட்டிட்டேன். அந்த டிண்டர் கிளாஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அந்த பேப்பர்லாம் எடுத்துட்டேன். நான் ரொம்ப ஒழுக்கமான பையன், அதனால அதெல்லாம் எடுத்துட்டேன். பாம்புரோ கிட்ட நீங்க பக்கத்துல பைக்ல இருந்து ஒருத்தர் கண்ணாடி தட்டுறாரு. சார் எங்களுக்கு எல்லாம் கிடையாதா சார் அப்படின்னாரு. நான் சுத்தி முத்தி பார்த்தேன், கார்ல நான் மட்டும் தான் இருக்கேன், வேற யாருமே இல்லை. என்னன்னா நான் வேர்க்கடலை சாப்பிட்டு வந்தேன் ஜிம்ல இருந்து வரும்போது. அவர் அந்த வேர்க்கடலை எங்களுக்கு எல்லாம் கிடையாது சார். நல்லவேளை அது வேர்க்கடலைனாலும் பரவாயில்ல, வேறு ஏதாவது விதமா கடலை போட்டு வந்தேன்னு வச்சுங்களேன். சோ அந்த மாதிரி ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த இடத்த டெஃபினட்டா சூர்யா சாரும் கார்த்தி சாரும். சூர்யா சாரை பத்தி சொல்லணும்னா, இந்த மாதிரி விசில் அவருடைய உயரத்தை நான் அண்ணாந்து பார்த்தா எனக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு சூர்யாவோட உயரம் யாருக்கு வேணா தெரியுமா? போயஸ் கார்டன்ல சூப்பர் ஸ்டாரோட வீடு இருக்கு. அதை கிராஸ் பண்ணி ஒரு ஜம்போ ஜெட் விமானம் போயிட்டு இருக்கு. அந்த விமானத்தோட பேரு சூர்யா. அதனால சூப்பர் ஸ்டாரே பார்த்து அண்ணாந்து இல்ல வேக்கிற ஒரு உயரத்துல இன்னைக்கு சூர்யா இருக்காரு. விஜய் டிவில 1 கோடி பரிசுன்றாங்க. எனக்கு என்னமோ அது ரொம்ப கம்மியா தெரியுது. பல கோடி ரூபாய் பரிசு கொடுக்கலாம். சூர்யாவோட சிரிப்புக்கு மட்டுமே அவ்வளவு பரிசு கொடுக்கலாம். ஜான் ட்ராவோல்டான்னு ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்காரு ஹாலிவுட்ல. அவர் மேல பல கேஸ் இருக்கு. ஆண்கள் மேல ஆசைப்பட்டதுக்காகவே அவர் மேல நிறைய கேஸ் இருக்கு. அவர் மட்டும் சென்னையில இருந்ததான்னு வச்சுக்கலாம், கதையே கந்தலாயிருக்கும். கொஞ்சம் லைட் போடுங்கப்பா, இல்லாட்டி நான்லாம் தெரிய மாட்டேன்.
ஏதோ பேய் தனியா மைக்ல பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். என்னாச்சு லைட்டு? சரி, ஓகே. நான் சொன்ன மாதிரி சிவகுமார் சாரையும் சூர்யா சாரையும் தூக்கி முழுங்குற ஒரு கேரக்டர் உண்டுன்னா அது நிச்சயமா கார்த்தி மட்டும்தான். இவங்க 2 பேரும் தூக்கி முழுங்கிடுவாரு. நான் வந்து 1001 டைம்ல வந்து கார்த்தியை பார்த்திருக்கேன். பருத்தி வீரன்ற ஒரு மிகப்பெரிய ஹிட்டுக்கு அப்புறமேல யாரா இருந்தாலும் ரெக்க கட்டி கறப்பாங்க. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் அவ்வளவு அமைதி, அவ்வளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு கொத்தடிமை மாதிரி அந்த படம் சொன்னதை செய்யணும். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில எப்படி அவரால் அவ்வளவு அமைதியா இருக்க முடியும்னு தெரியல. அந்த அமைதிக்கு கிடைச்ச பரிசு தான் இன்னைக்கு அவருக்கு கிடைச்சிட்டு இருக்க இந்த உயரம். இந்தியாவில் இது வரைக்கும் நிறைய ராக்கெட் தயாரிச்சிருக்காங்க. ஆனா இந்தியாவில் தயாரிச்ச ராக்கெட்டை விட தமிழக சினிமா தயாரிச்சிருக்க இந்த ராக்கெட்டோட உயரம் யாருமே எட்ட முடியாத அளவுக்கு கார்த்திக் வந்து ஒரு உயரத்துல பறந்துட்டு இருக்காரு. வியாபார ரீதியா மக்கள் தலைவர் எம்ஜிஆரோ இல்ல சிவாஜி கணேசன் அவர்களோ இல்லாட்டி கமல் சார், ரஜினி சாரோ தொடாத உயரத்தை வந்து கார்த்தி தொட்டுட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பாட்டு பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு. படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகுங்கிறதுக்கு நிறைய விஷயம் வந்து படத்துல இருக்கு. எனக்கு அமீர் கான் சார் வந்து நல்ல பழக்கம். அமீர் கான் வந்து நான் ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சேன்னா கரெக்டா ஒரு 10 நிமிஷத்துல அவர்கிட்ட வந்து ரிப்ளை வரும். அவ்வளவு பெரிய ஸ்டார் கிட்ட இருந்து. சமீபத்துல கார்த்தியோட பிறந்த நாளுக்கு வந்து நான் ஒரு பர்த்டே விஷஸ் அனுப்பிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் குழப்பம். ஏன்னா காஜல் அகர்வால், இந்த வெள்ள பம்பரம் இவங்க எல்லாம் மெசேஜ்லயே மசாஜ் பண்ணிட்டு இருப்பாங்க மனசை. புது மாப்பிள்ள வேற அவரு, நமக்கு எங்கடா ரிப்ளை பண்ண போறான்னு பார்த்தா கரெக்டா ஒரு 10 நிமிஷத்துல வந்து கார்த்திகிட்ட இருந்து பதில் வந்தது. அமீர் கான் மாதிரி அவர் பெரிய ஒரு நடிகரா வரணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் சங்கர் தயாள், இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ், அப்புறம் இந்த சகுனியோட வெற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி இருந்த மாதிரி அமைய போகுது கார்த்திக்கு. அந்த பிரியாணிக்கு வந்து தம் ரொம்ப முக்கியம். வெளியில தெரியவே தெரியாது. அப்படி ஒரு சூடு, அப்படி ஒரு விஷயமா ஞானவேல் ராஜா வந்து கார்த்தியோட வெற்றிக்கு பின்னணியில் இருக்காரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த படத்தை வெளியிடுற மதன் அவர்களுக்கும் பிரபு அவர்களுக்கும் முத்துக்குமார், விவேகா எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அப்புறம் கொஞ்சம் லேட்டா போனா மானம் போயிடுவாங்க. எனக்கு அப்படி இல்லை. கொஞ்சம் லேட்டா போனா என்னுடைய விமானம் போயிடும். அதனால நான் வந்து இந்த நிகழ்ச்சியில உடனடியாக நான் விடைபெறேன். அதுக்காக உங்க எல்லாத்தையும் என்னுடைய அனுமதியை கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.